கடலூர் அடுத்த திருப்பாதிரி புலியூர் பகுதியில் ஹார்ட்வேர் கடை உரிமையாளரை மர்ம நபர்கள் அவருடைய கடைக்குள் புகுந்து பட்டப்பகலில் கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. உடலை கண்டு உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் கதறி அழுதனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில சரவணா நகர் பைபாஸ் சாலையில தண்டபாணி நகர் அந்த பகுதியில ராஜேந்திர குமார் என்பவர் ஹார்ட்வேர் கடை நட்டுட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப 12:30 மணி அளவுல அவர் கடையில யாரோ மர்ம நபர்கள் அவர் கழுத்தை அறுத்து கொலை செஞ்சிடறாங்க. இது யாருக்குமே தெரியாத நிலை. கடைக்கு பொருள் வாங்க வந்த ஒருவர் அவர் உள்ளே இருந்து கிடப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருப்பவருக்கு தகவல் கொடுத்து அவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் திருப்பாதிரி புலியூர் காவல்துறை சம்பவ இடத்துக்கு விரைந்து அவரது பிரேதத்தை கைப்பற்றி கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா பட்ட பகலில் அந்த பகுதியில ஒரு கடைக்குள்ள புகுந்து கடை உரிமையாளர் படுகொலை செய்யப்பட்டது அந்த சரவணா நகர் பகுதி பைபாஸ் சாலை பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு 4 நபர்களை திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேர்ல அவர்கள் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ராஜேந்திரகுமார் எதற்காக இந்த கொலையாக செய்யப்பட்டார், முன்விரோதமா அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதேனும் இருக்குமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.